நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாஷ் சொல்லுங்கம்மா. என்ன படத்துல இருந்து பண்ண போறீங்க? ஆவாரம் படத்துல இருந்து பண்ணலாம்னு இருக்கோம். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க. கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஏய், ஆக்குடா. மாமா மாமா அங்க பாருங்க, ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடக்கட்டும், முதல்ல நீ நட. வாடி போலாம். இருங்க மாமா, பாத்துட்டு போலாம். ஏய் ஏய், இவங்க ஷூட்டிங்க பாக்குறது ஒண்ணுதான், சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதான். வாடி பேசாம. பாத்து போலாம் சார். சார் யாராணி? தர்மமூர்த்தி, லால் பகதூர், கலவல, கண்ணன் செட்டி, ஐயம்பேட்டை, அறுவடை நம்பி, கலிக பெருமாள், சந்திரன். தம்பி நீ என்ன பண்ற? அந்த 10 பேரையும் கூப்பிட்டு நாளைக்கு வா. நீ ஷூட்டிங் இருக்கு, நான் பிஸியா இருக்கேனா? சார் அது ஏன் பேர் தான் சார். யாரா நீ? என்னடா? நான் தான் சார் இந்த படத்தோட ஹீரோ. எது? நீ இந்த படத்தோட ஹீரோவா? டேய் நீயா தம்பி? இங்க வா. கண்ணாடியை கேட்டா தான் சரியா தெரியல. இது புடியா? ஆமா, நீ என்னப்பா ஷூட்டிங் பார்க்கலாம் வந்திருக்க? சார் ஷூட்டிங் கொலை பண்ண வருவாங்க, நடிக்க தான் சார் வந்திருக்கேன். நீ செஞ்சா ரெண்டுமே ஒண்ணுதான். சரி நாளை சொல்லு. டைரக்டர் வந்தாருன்னா அவர்கிட்ட நேர்ல பார்த்து பேசிப்பேன். ஓ, நீங்க அவ்வளவு பேர் ஆளாயிட்டீங்க. அந்த வாத்து மாடியா வந்தாதான் நீ பேசுவியா? என்கிட்ட பேச மாட்டியா? ஏண்டா நான் வாத்து மடைனா? சார் சார் நீங்க தான் மாங்காய் மாடினா சார். டேய், வேலையில இருக்கணுமா இல்ல வேலைய ஒரு தூக்கணுமா? உன்னை போடா போடா. ஆமா, ஹீரோ எங்கடா? தோ சார். ஏண்டா இவெல்லாம் ஹீரோவாடா? டேய் இவெல்லாம் ஹீரோவாடா? இவன் மூஞ்ச கொஞ்சம் பழைய மூஞ்ச கட்டுறான். இவெல்லாம் ஹீரோவாடா? டேய் எவனாவது ஏத்து போனடா? இதை ஏத்து அறிவு கட்ட மாங்க மாங்க மறையாடா அவங்க ஹீரோவை போட்டுதே. நீங்க தான் சார். அப்படிதான் ஹீரோ. சரி டயலாக் பேசு. ஆக்ஷன். அன்பே அமுதா. நானும் அமுதா. அங்க பாத்து சொல்லு. அங்க ஹீரோயினே இல்லையா சார்? நீ ஹீரோவே இல்ல, உன்னை போல பாத்து சொல்றா. அன்பே அமுதா, உன்னை காண வழி மீது ஒவ்வொரு நாளும் உளி வைத்து காத்திருக்கிறேன், உளி வைத்து காத்திருக்கிறேன். ஏண்டா உளி வச்சு காத்துன்னு இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு மண்டியில நான் ஆணி அடிச்சு காலங்கான தொங்க விட போறேன். டேய் என்னடா டயலாக் பேசுறான்? டயலாக் ஒழுங்கா சொல்லி குத்தியா இல்லடா? ஒழுங்கா தான் சார் சொல்லி கொடுத்தேன். இந்த பாருங்க சார். இங்க வா, நீ சொல்லு. அன்பே அமுதா, உன்னை காண ஒவ்வொரு நாளும் வழி மீது உளி வைத்து காத்திருக்கிறேன். டேய் நீயே ஒழுங்கா சொல்ல மாட்டான், அவன் எப்படா சொல்லுவான்? சார் ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் சார் இருக்கு. அதுவா? அன்பே அமுதா, ஏய் செருப்பால காண அமுதாக்கு பிறந்தவனே இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தா அச்சு மூஞ்சிலாம் வச்சு. அன்பே அமுதா, உன்னை காண. ஹாய் பியூட்டி. ஹாய். யூ ஆர் வெரி நைஸ். ஓகே. என்ன விஷயம்? நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல படத்துல நடிக்கணும்னு ஆசை சார். எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் ஒண்ணு கூட நடக்கலையே. 15 படம், அதுவும் எல்லாமே ஃபிளாப். டேய் டைரக்டர், யார் இவன்? கழுத்தை அறுத்துருவேன். டேய் கழுத்தவெல்லாம் அறுத்துக்கடா, அதுக்காக இந்த வாய்ஸ்ல பேசி கழுத்து இருக்காதடா. டேய் காண்டா மிருகத்துக்கெல்லாம் காட்டெருமிக்க மாதிரி பிறந்தவனா இருக்கானடி. ஐயோ அவர் தான் என் வீட்டுக்காரரு. அவனை பார்த்தா மாட்டுக்கார மாதிரி இருக்கானடி, அவனை வீட்டுக்காரன்டி. ஏன் உன் வீட்டுக்காரெல்லாம் கூட கூட்டு வரேன், அவனை தனியா வீட்டுல விட்டு வர வேண்டியதானே? ஆமாங்க, நாளில இருந்து நீங்க கூட தனியா வாங்க. ஆமா தனியா வாங்க. இவர் உன்னை நடிக்க வச்சு ஆஸ்கரோட வாங்கி கொடுத்துருவாரு. டேய் போய் நில்லு, போ போ. பாப்பா நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டு பக்கம் வாங்க. அங்க போனா என்ன நடக்கும்? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். சார்
என்னடா இமேஜினேஷனா? ஆ? ஏய் நீ இன்னும் போலியா? போறேன் சார், போறேன். போ. இவரு முன்னாடி போயிட்டு வரான். அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பா வீட்டுக்கு போய் நானும் பாப்பாவும் அங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். டேய் சார் சொல்லுங்க சார். இசை. என்ன இமேஜினேஷனா? ஆமா சார். இன்னும் போலியா? போல சார். போடா போய் போடா போடா. டைரக்டர் சார். பாப்பா கட். ஆ. ஆமா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சரி, எனக்கு எப்போ நீங்க நடிப்பு சொல்லி தருவீங்க? அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயோ. பாப்பா பார்த்தா சிலுக்கு மாதிரியே இருக்கு. ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. போங்க போங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. ஏன் என்னாச்சு? ஐயோ போங்க, யாராவது என் வீட்டுக்காரா இருக்க போறா. போங்க ஒளிஞ்சுக்கோங்க. உன் புருஷன் காணாம இருக்குமா? போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. எங்க ஒளியுது? இதோ இந்த கட்டில் மேல ஒளிஞ்சுக்கோங்க. ஐயோ என்னங்கடி இது வந்து ஐயோ கட்டில் மேல ஒளிஞ்சு தொலைங்க. பெட்ஷீட் எங்கடி? பாப்பா பாப்பா. ஐயா சீ, நீயா? சொல்லு. பின்ன அந்த ஓனாமுக்கன் டைரக்டர் நினைச்சியா? நான் தான் பாப்பா. என்ன சொல்லு. என்ன பாப்பா இப்படி சொல்ற? அவன் வரமாட்டான். அவனை நேத்து சொறி நாய் கட்சி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான். அப்படியா? பின்ன நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? ஏன் கையை தட்டி விடுற? நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் உன்னை படம் எடுக்கலான்னு நான் உன்னை வச்சு பெரிய பெரிய படம்லாம் எடுக்கிறேன். என்ன பாப்பா கதவு தட்டுற சத்தம் கேக்குது? கதவு தட்டாங்க. ஐயோ எங்க மாமா வந்துட்டாரு. போய் மாமாவா? ஒளிஞ்சுக்கோடா. நான் வேணா இந்த பெட்ஷீட்டுல போடு. ஐயோ பெட்ஷீட்டுல வேணாம். தோ எங்க ஒளிஞ்சாலும் தெரியலையே. ஒளி. என்னடி ரொம்ப நேரமா கதவு தட்டி இருக்கேன், கதவு திறக்காம இருக்கேன், என்னடி பண்ண உள்ள? ஒண்ணும் பண்ணல மாமா. சொல்லுங்க மாமா. அப்படி அடைச்செல்லாம் இங்க வா. உனக்காக மாமா அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அல்வா தானே, ஏதோ அமெரிக்காவே வாங்கி கொடுத்த மாதிரி. பாரு, பேரிக்கா திங்கிற உனக்கெல்லாம் அமெரிக்கா கேவலமா போச்சா? அப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம். என்ன ரொம்ப நாளா நடிக்க வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு கதாநாயகி கேரக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அம்மா கேரக்டராவது வாங்கி தரலாம்ல. அம்மா கேரக்டர் தானே. டைரக்டர் பாலச்சந்தர் சார் ஆபீஸுக்கு கூட்டி போறேன், எல்லாம் அவர் பார்த்து பாரு. சரி ஓகே. அம்மா கேரக்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு அக்கா தங்கச்சி கேரக்டராவது வாங்கி கொடுக்கலாம்ல. தங்கச்சி கேரக்டர் தானே. டைரக்டர் டி ராஜேந்தர் ஆபீஸுக்கு கூட்டி போறேன், எல்லாம் அவர் பார்த்து பாரு. ஒரு தங்கச்சி கேரக்டர் கூட இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிச்சைக்காரி கேரக்டராவது வாங்கி தரலாம்ல. பிச்சைக்காரி கேரக்டர் தானே. டைரக்டர் பாலா சார் ஆபீஸுக்கு கூட்டி போறேன், எல்லாம் அவர் பார்த்து பாரு. ஒரு பிச்சைக்காரி கேரக்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு பைத்தியக்காரி கேரக்டராவது வாங்கி தரலாம்ல. பைத்தியக்காரி கேரக்டர் தானே. டைரக்டர் இருங்க, பைத்தியக்காரி கேரக்டர் தானே. டைரக்டர் செல்வராகவே சார் ஆபீஸ் கூட்டி போறேன், எல்லாம் அவர் பார்த்து பாரு. டேய் என்ன எல்லாம் பாலச்சந்தர் பார்த்து பாரு, பாலா பார்த்து பாரு, மிஸ்கின் பார்த்து பாருன்ற. நானும் டைரக்டர் தான்டா. என்கிட்ட ஒரு நாள் அனுப்புடா, நானும் படம் எடுக்கிறேன் அவரை வச்சு. இல்லைன்னா கட்லிக்கிற ஒருத்தருக்கான் பாரு, அவன்கிட்ட அனுப்ப, அவன் படம் எடுப்பான். யார் இவங்க எல்லாம்? வாடாங்க. என்னடா நடக்குதுங்க? நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க உள்ள? வாசல் வழியாதான். வாசல் வழியாவா? டேய் வாடா, யாரா அவன்? வாடாங்க. யாரா? ஏண்டா? சார் நான் சாரி சார், கட்டில் கால் சேரில் அடிக்கலான்னு வந்தேன் சார். டேய் உனக்கே கால் வெட்டின மாதிரி தான் இருக்க, நீ ஆசாரியா? வாடாங்க. ஏண்டா? டேய் வாடா. ஏண்டா நான் யாரு தெரியுமில? சுத்துப்பட்டி 18 பட்டிக்கு பயில் வேண்டாம் நானு. என்ன பண்ற? ஏண்டா? ஏண்டா? ஏய் ஓடி உள்ள. யாரா? ஏண்டா? அடங்க. ஏய் நில்றி, எங்கடி போற? பெல்ட் வேற வந்து வச்சியா? இங்க வாடி. ஏய் ஒரு பயம் இருக்க கூடாது. 18 பட்டிக்கும் பயில் வா. ஒண்ணு அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். வாரு ஆகாஷ், நல்லா இருக்கு ஆகாஷ் உங்களுக்கு கெட்டப்பு. என்னங்க கெட்டப் நல்லா இருக்கு. கெட்டப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? மீச காதா வந்துச்சா? மீச தான் ஹைலைட். அப்புறம் கதிர் நடுவுல டான்ஸ் ஆடும்போது கை சேர்ற எண்ணம் கை கூடல போல இருக்கு. ஆனா தீபன் ஓவரா கை ஓங்குறாப்ல இல்ல? லைட்டா எங்க கைய வச்சங்க? ஏய் உட்கார்ந்திருக்கும் போது அந்த மிதி மிதிச்சில. யார? சேர்ல உட்கார்ந்திருக்கும் போது தூக்கி போட்டு நெஞ்சிலே மீச்சாப்ல பாத்தீங்களா? ஆரம்பத்துல வார்ம் அப் பண்ணிக்கலையா ஆகாஷ்?
அதாவது பாத்திரம், அது வந்து என்னுடைய பாத்திரம். அதை ஏன் எடுத்துக்கிறீங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த மாதிரி. டயலாக் இல்லைனா கூட நம்ம வந்து பாடி லாங்குவேஜ்ல ஆமா, நீங்க பண்ண அப்புறம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க.